Python arrays. So array are used to store multiple values in one variable. So array is a collection of related data item. It is a homogeneous of data item. So array starts with 0 to n minus 1. So it is index. So 0 அப்படினா index up to n minus 1. n minus 1 அப்படினா size minus 1. So இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இந்த ஆர்டரில் தான் டேட்டா ஸ்டோர் ஆகும். என்னோட இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் பொசிஷன் 0 அப் டு சைஸ் மைனஸ் 1. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் n மைனஸ் 1. லோ ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித் ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபைலில் நியூ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை ப்ரோக்ராம் டைப் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சேவ் பண்ணுங்கள் உங்கள் ப்ரோக்ராம். ஸோ பைத்தான் exercise number 3. Exercise number 3. Okay. So how to declare an array? So array நம்ம எப்படி assign பண்ணலாம்? So same as list. Okay. So a equal to same kind of process list தான். ஒன்று டபுள் கோட்ஸில் யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா சிங்கிள் கோட்ஸில் யூஸ் பண்ணலாம், இல்லை நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்பர்ஸ்னால் 6 7 சம்திங் 3 4 இந்த ஆர்டரில் யூஸ் பண்ணலாம். ஸோ இது அரே டிக்ளரேஷன்ஸ். ஸோ இட்ஸ் சேம் ஆஸ் லிஸ்ட். ஸோ பிரிண்ட் ஏ அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா ஏல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டாஸ் இன்க்ளூடிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் தென் கமா எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. த நெக்ஸ்ட்டு எனக்கு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் கமா எனக்கு வேணாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது அனதர் ஒன் மெத்தட். இப்போ ஏ ஆஃப் 0 அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் ஆஃப் டேட்டா டிஸ்பிளே ஆகும். அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஐ இன் ஏ இல்லைனா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஐ இன் ஏ. ஓகே. கோலன். ஸோ இதில் நீங்கள் ஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இதோட ஃபர்ஸ்ட் டேட்டா, அதாவது ஏல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன்டு ஐ வேரியபிள். த நெக்ஸ்ட் பிரிண்ட் ஐ அப் டு த லூப் இஸ் எக்ஸிக்யூட் அட் த எண்ட் ஆஃப் தி டேட்டாஸ். லூப் எது வரை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டேட்டாஸ் வர எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஈச் டைம் ஐயோட வேல்யூ, அதோ ஐயோட இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் வித் 1. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 6. ஸோ 6 is stored into I, then 7 is stored into I, and 3 is stored into I, then 4 is stored into I. After that to terminate the loop. Okay. ஸோ இது ஒரு ப்ரோக்ராம். இனி அரே டிக்ளரேஷன் எப்படி பண்ணலாம்? ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ ஆல்ரெடி இங்கே நான் கொஞ்சம் சாம்பிள்ஸ் ப்ரோக்ராம் நான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அரே டிக்ளரேஷன் பார்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஏ ஆஃப் 0 into size maximum number of data 5. So it is a declaration part. So இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, a equal to so 0 into 5. So 5 na maximum we are storing 5 data. So starting index 0, maximum 5 data நீங்க ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு 5 டேட்டாஸ் இன்புட்டாக கெட் பண்ணிவிட்டு தென் டிஸ்பிளே பண்ணுறோம். எப்படி இன்புட் கெட் பண்ணுறோம்? ஸோ இன்புட் கெட் பண்ணாங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாம்பிள் ஐ இன் range of 0 index, இல்லையா, 0 index up to 6 up to 5 colon. இன்புட் எப்படி கெட் பண்ணுவீங்க? print of
array A of I equal to integer of input of enter the value. So two double brackets நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இனி க்ளோஸ் எண்டிங் பண்ணுறோம். தென் கெட் பண்ண இன்புட்ஸை ஒன் பை ஒன்னாக டிஸ்பிளே பண்ணணும். ஸோ கெட் பண்ண இன்புட்ஸ் எப்படி ஒன் பை ஒன்னாக டிஸ்பிளே பண்ணுவீங்க? ஸோ டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு? ஏல ஸ்டோர் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் I equal to 0. அப்போ A of 0 first data is stored into A of 0. Automatically I equal to 1. A of 1 equal to, then A of 2 equal to, then A of 3 equal to, then A of 4 equal to. Then 5 வரும்போது condition failure. So it's a process. So இனி next print பண்ணுறோம். நீங்கள் எப்படி input get பண்ணீங்களோ அதே மெத்தடில் வந்து அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறோம். ரேஞ்ச் ஆஃப் 0,5. ஸோ பிரிண்ட் A ஆஃப் I. அவ்வளோதான். இப்போ டிஸ்பிளே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்புட் கெட் பண்ணுறீங்க. ஒன் பை ஒன்னாக இன்புட் கெட் பண்ணுங்க. ஓகே, இன்புட் கெட் பண்ணுங்க. நீங்கள் கெட் பண்ண இன்புட்ஸ் அப்படியே ஒன் பை ஒன்னாக டிஸ்பிளே ஆகும். இது ஒரு ப்ராசஸ். இனி இதுக்கு நீங்கள் அசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராம் எப்படி பண்ணலாம்? ஸோ ஷார்ட் பண்ணணும். இப்போ 5 டேட்டாஸ் இன்புட் கெட் பண்ணுறீங்க, அதை ஷார்ட் பண்ணணும். அதை எப்படி ஷார்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு I in range of 0,5 என்ன பண்ணோம்? இன்னர் லூப், ஒரு லூப் நான் யூஸ் பண்ணுறேன். இன்னர் லூப், தென் J in range of, so starting index I plus 1 up to 5. It's a logic. So if A of I greater than A of J, if the condition is true, just we are using to swapping the numbers. So T is a temporary variable, so T equal to A of I. So A of I equal to A of J. Then A of J equal to T. It's a swapping between two numbers. So after that, so இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஷார்ட்டிங் ப்ராசஸ் ஓவர். ஆஃப்டர் தட் என்ன அசெண்டிங் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ பிரிண்ட் அசெண்டிங் ஆர்டர். Ascending order is for, so ஷார்ட் பண்ண டேட்டாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரே A வேரியபிள். ஸோ அதில் இருக்கக்கூடிய 1 by 1 டேட்டாஸை டிஸ்பிளே பண்ணும். இன் ரேஞ்ச் ஆஃப் starting index 0, 5. print, so same line print பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன யூஸ் பண்ணுறோம்? A of I, end equal to single quotes. ஓகே, ஸ்பேஸ் விட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்பேசஸ் தான் இன்பிட்வீனில் நமக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஸ்பேசஸ். ஸோ இங்கே எவ்வளோ ஸ்பேசஸ் வேணுமோ அதை நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டேன். ரன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 5 நம்பர்ஸ் இன்புட்டாக கெட் பண்ணுறீங்க. After that shorting the numbers. ஸோ இதில் 65, 32 இதில் ஒரு 5 நம்பர்ஸ் இன்புட்டாக கெட் பண்ணியிருக்கோம். இது ஷார்ட் பண்ணக்கு இது அசெண்டிங் ஆர்டர் ஷார்ட்டிங்.
அதிலே நீங்கள் டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங்கும் டிசெண்டிங்கும் ஒரே ஆர்டரில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் டிசெண்டிங் ஆர்டர் தான் வேணும் அப்படின்னா சைன் இதில் சேஞ்ச் பண்ணிடலாம். ஏ ஆஃப் ஐ லெஸ் தேன், அப்போது உங்களுக்கு செகண்ட் நம்பரை விட வந்து இந்த நம்பரை விட என்ன இருக்கு இல்லையா, ஏ ஆஃப் ஐ இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய நம்பரை விட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் ஸ்மாலஸ்டாக இருந்தால் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இதிலே நீங்கள் என்ன பண்ணலாம், லெஸ் தேன் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரே ப்ரோக்ராமில் எனக்கு அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் இதில் எகெயின் நீங்கள் பண்ணலாம். பிரிண்ட் ப்ராக்கெட்டில் descending order is, so descending order is descending order is, so இதில் 1 by 1 print பண்ணணும். அது எப்படி print பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I in range of, நீங்கள் ஒரு ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணுறீங்க, அதாவது டாப் டு பாட்டம் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில், ஏன்னா ஷார்ட் பண்ண வேல்யூஸ் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அதனால் நீங்கள் அதே ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணால், அதாவது 0 to லாஸ்ட் இண்டெக்ஸ் வரை டிஸ்பிளே பண்ணால் உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர் டிஸ்பிளே ஆகும். அதே இது நீங்கள் லாஸ்ட் இண்டெக்ஸ் டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நீங்கள் டிஸ்பிளே பண்ணால் உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் last index 4 up to starting index -1 கொடுத்தீங்க அப்படின்னா up to 0 வரை எக்ஸிக்யூட் ஆகும். 0 கொடுத்தீங்கன்னா up to 1 வரை தான் எக்ஸிக்யூட் ஆகும். சரி, இந்த விஷயத்தில் நீங்கள் போக போக ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். எடுத்ததும் சரி ஓகே இந்த டைம் உங்களுக்கு புரியும், நெக்ஸ்ட் டைம் வந்து அது கரெக்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இல்லை 4 நான் கொடுத்துருக்கேன், இது வந்து 4னா உங்களுக்கு லாஸ்ட் இண்டெக்ஸை நான் இதில் கொடுத்துருக்கேன். அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸ்னால் 0 1 2 3 4, அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் 4. இதில் ஆக்சுவலாக 0 தானே ஃபஸ்ட் இண்டெக்ஸு, ஆனால் எனக்கு 0 ஃபஸ்ட் இண்டெக்ஸாக இருந்தாலும் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறது அப் டு 0 வரை எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்காக தான் நான் இதில் -1 போட்டிருக்கேன். இல்லை 0 போட்டிங்கன்னா எனக்கு அப் டு 1 வரை தான் டிஸ்பிளே ஆகும். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா less than 0, okay colon, then print. ஸோ சேம் ப்ராசஸ் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இது another one method. டிசெண்டிங் ஆர்டர் ரன் பண்ணுங்க. ஒரே ப்ரோக்ராமில் நீங்கள் we are getting 2 outputs, ascending and descending order program. ஓகே, டிசெண்டிங் ஆர்டர் இஸ் அவுட்புட் டிஸ்பிளே ஆகலை. ஸோ ஒரு நிமிஷம் அதை பார்த்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். ரேஞ்ச் ஆஃப் 4, ஏ ஆஃப் 4, டிசெண்டிங் ஆர்டர் இஸ் so each time decrement with -1, so -1, 4, -1, -1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரிமெண்ட் வித் 1 இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகும். பட் டிஃபால்ட்டாகவே இன்க்ரிமெண்ட் தான். என்ன டிக்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா -1 போட்டால் தான் உங்களுக்கு டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ இது இனிஷியல் வேல்யூ, இது அப் டு ரேஞ்சஸ் எதுவரை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது. தேர்ட் பார்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். பை டிஃபால்ட் இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ். எனக்கு டிக்ரிமெண்ட் ப்ராசஸ் தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் -1 போட்டால் டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதனால தான் அதில் டிஸ்பிளே ஆகலை. எகெயின் நான் இன்புட் நான் கெட் பண்ணுறேன். ஓகேவா?
ஸோ அசெண்டிங் ஆர்டர் இஸ் 2 3. ஸோ இது அசெண்டிங் ஆர்டர், இது டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, இந்த டிசெண்டிங் ஆர்டர் உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுலேயும் நீங்கள் நெக்ஸ்ட் லைன் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணணும், இதில் டிசெண்டிங் ஆர்டர் ஸ்லாஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்லாஷன் தெரியும். ஸோ ஸ்லாஷன் இஸ் கால்ட் அஸ் நியூ லைன். ஸோ நியூ லைனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே.